சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் சிறையில் தற்கொலை செய்தது தொடர்பான வழக்கில் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மின் பொறியாளர் சுவாதி 2016ஆம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறையில் மின்சார கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பான புகாரின் அடிப்படையில விசாரணை நடத்திய மனித உரிமைகள் ஆணையம் சென்னை காவல் ஆணையரிடம் அறிக்கை கோரியது. ஆணையர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என்ற முடிவுக்கு வந்த ஆணையம் இது தொடர்பாக விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து 2020ஆம் ஆண்டு மே மாதம் உத்தரவு பிறப்பித்தது. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து ராம்குமாரின் தந்தை பரமசிவம் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் எந்த விசாரணையும் நடத்தாமல் மாநகர காவல் ஆணையருடைய அறிக்கையின் அடிப்படையில மனித உரிமை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனால அந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு ராம்குமார் மரணம் குறித்து விசாரணை நடத்த தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணை பிரிவின் அறிக்கை மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையரின் அறிக்கையின் அடிப்படையில ராம்குமார் தற்கொலை செய்தது உறுதியானதால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையம் தரப்புல வாதிடப்பட்டது. தமிழக காவல்துறை தரப்புல இதே விவகாரத்துல மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்த வழக்கு, அதாவது தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு 2024ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் காவல்துறை, மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஆகியவற்றின் அறிக்கையின் அடிப்படையில தேசிய மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்றும் அதில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்றும் சொல்லி ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.